அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கித மாலையில 94வது பாடலையும் அதோட விளக்கத்தையும் பார்ப்போம். இங்கித மாலை என்பது தலைவன் தலைவி உரை செய்வது போல, உரையாடல் இருப்பது போல நமக்கு அமைஞ்சிருக்கும். இது உண்மையாலுமே ராமலிங்க சுவாமிகள் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, கடவுள் பதில் சொன்னாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தோழியாகிய மனசுக்கு தெளிவு உண்டாக வேண்டும். நாம் எல்லோரும் தெளிவு பெற்று அவரை போல சச்சிதானந்தமயமே குறிக்கோளாய் கொண்டு மரணமில்லா பெருவாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பக்குவத்தை நமக்கு வரும் பொருட்டு நம்முடைய மனசையும் புறத்திலே கீழான விஷயத்திலேயே செயல்படுத்தி வீண் போகாம அகத்திலே ஆண்டவரையே லட்சியமாய் கொண்டு செயல்பட வேண்டும். புற உலக ஆசியத்திலேயே விருப்பு கொண்டு இல்லாம அதெல்லாம் தயவுக்கு பயன்படுத்தி கொள்ள பக்குவத்தை நாம் அகவிசாரத்திலே செய்து ஆண்மனையில் தங்கியிருக்கும் போதுதான் கைகூடும். அதுக்கு விசாரம் ரொம்ப முக்கியம். அந்த விசாரத்துக்காக தான் பிரகாச சுவாமி சரவணானந்தர் இந்த விளக்கங்கள் அருளி இருக்காங்க. அவர்கள் அருளிய விளக்கம் என்பது திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானுடைய காட்சியினை பெற்று அதனுடைய உண்மையை உணர்ந்து அனுபவத்திலும் ஏற்று அந்த அனுபவத்தில் இருந்துதான் இந்த விளக்கத்தை தந்திருக்காங்க. அத்தனை மகிமை பொருந்தியது இந்த விளக்கம். ஒரு புறம் நமக்கு தெளிவு வேண்டும், அதுக்காக சுவாமிகள் அருளி இருக்காங்க, ராமலிங்க சுவாமிகள். ஆனால் அந்த பாடலுக்கு உண்டான ஆழமான ரகசியம் எல்லாம் வெறுமனமே ஒரு புலவர் கருத்து சொல்றதுக்கும் அனுபவத்தில் ஏற்று சொல்வதற்கும் கம்பேரிசனே கிடையாது. அந்த அனுபவத்திலிருந்து நமக்கு விளக்கத்தை அருளியவர் தயாபரகாச சுவாமி சரவணானந்தர் அவர்கள். இந்த நொடிப்பகுதியிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானையும் தயாபிரகாச சரவணானந்த சுவாமிகள் அவரையும் உளமாற அவருடைய ஆசையினை கொண்டு தொடர்ந்து விசாரம் செய்ய வேண்டிக் கொண்டு ஆரம்பிப்போம். கொடி ஆள் எழில் சூழ் உற்று இடம் கொண்டீர் அடிகள் குரு உருவாம் படியால் அடியில் இருந்த மறை பண்பை உரைப்பீர் என்றேன். நின் மடியால் அடியில் இருந்த மறை மாண்பை வகுத்தாய் எனில் அது நாம் இடியாது உரைப்பேன் என்கின்றார். இதுதான் செடி என்னேடி. கொடியால் எழில்சூழ் ஒற்று இடம் கொண்டீர் அடிகள் குரு உருவாம் படியால் அடியில் இருந்த மறைப்பண்பை உரைப்பீர் என்றேன். நின் மடியால் அடியில் இருந்த மறை மாண்பை வகுத்தாய் எனில் நாம் இடியாது உரைப்பேன் என்கின்றார். இதுதான் செடி என்னேடி. விளக்கத்தை பார்ப்போம். தலைநடு ஆன்ம நிலையை சுற்றி நாற்புறமும் 4 வகையான தெய்வீக தன்மைகள் சூழ்ந்துள்ளன. அவைகளை கடந்து உட்செல்லுதல் அருள் பெற்றார்க்கே அமையும். 4 பக்க மதில்களும் கொடி கட்டி பார்க்கின்றனவாம். இவையெல்லாம் ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அருள் பாலிக்கவே அமைக்கப்பெற்றுள்ளனவாம். இப்படியுள்ள திருவொற்றித்தேவர் ஒரு சமயம் கல்லால அடியில் தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தி வடிவாய் குரு உருவம் கொண்டு எழுந்தருளி இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவரை கண்டுகொள்வதும் அடைவதும் யாராலையுமே முடியாது. அவருடைய அருள் பெற்றாருக்கு தான் முடியும். அதுதான் திரைமறைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழின்னு சொல்லி நமக்கு ஜீவகாருண்ய இயக்கத்துல ராமலிங்க சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கடந்து உச்சலுதல் அருள் பெற்றாருக்கு தான் அமையும். சரி, ஏன் இந்த மாதிரிலாம் மறைப்பெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, நாம் பக்குவம் பெற்று அனுபவத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு தான் மறைப்பு இருப்பது போல ஒரு தோற்றம் நமக்கு உணர்வுல இருக்கு. இப்படி இருக்கிற அந்த ஒற்று பெருமான், அதாவது ஒற்று பெருமான் அப்படிங்கிறது, திருவொற்றி தேவர் அப்படிங்கிறது ஏதோ புறத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு சிலை வடிவில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம்தான் கடவுள் அப்படிங்கிறத விட எங்குமாய் நிரம்பி இருக்கின்ற ஆண்டவர் தான் தன் உண்மையை தானே என்றென்றும் அனுபவித்துக் கொண்டு இருக்க வேண்டி அனந்தங்கூடிய ஆன்மாக்களாயும் விளங்கி கொண்டிருப்பது அவர் தான். அந்த ஆன்மாவை தான் ஒற்றுன்னு சொல்றோம் நம்ம. ஸோ அந்த ஆன்மான்றது கடவுள் ஆன்மா அப்படின்னு சொல்லி சரவணானந்த சுவாமிகள் சொல்லுவாங்க. கடவுள் அந்த கடவுளே தான் இந்த ஆன்மாவாகவும்
இருக்கிறார். தன் உண்மையை வெளியிட்டு அனுபவத்தில் என்றும் ஏற்று மனித உருவத்தில் சச்சிதானந்தமயமா என்றென்று விளங்க வேண்டியதான் அந்த ஆன்மாவா இருந்து ஐந்தொரு காரியப்பட்டும் நடக்குதுன்னு சொல்லி சுவாமிகள் சொல்லுவாங்க. இப்ப நம்ம தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. ஸோ அதுதான் அவர் தான் திருவுற்றிப்பேவர். மற்றபடி வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு புறத்துல நம்ம பார்க்குற எந்த ஒரு தெய்வ காட்சியோ இல்லை ஒரு ஊரையோ குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது ஜனகாதி நால்வருக்கு நால்வேத ரகசியத்தை சின்முதிரை காட்டி சொல்லாலே மௌன உபதேசம் செய்து அருளினார். ஸோ நால்வேத ரகசியங்கள் எல்லாமே வந்துட்டு கல்லால அடியிலிருந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வந்துட்டு ஜனகாதி நால்வருக்கு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அந்த ரகசியத்தினுடைய சிறப்பை எனக்கு சொல்லு, அருளே வேண்டும் என்று இத்தலைவி வேண்டிக் கொள்ளுகிறாள். அந்த ரகசியத்தை சொல்லுவதற்கு முன் அத்தலைவியின் மடியாகிய ஆள் அடியில் இருந்த ரகசியத்தையும் பெருமையையும் அவள் வெளியிட்டால் தான் தன் மறைப்பொருளை உண்மையை விரித்து கூறுவதாக மொழிந்தார். அந்த ரகசியத்தை நான் சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஆளடியில் இருந்த ரகசியத்தையும் அதோடைய பெருமையெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன்னுடைய பெருமையை சொல்லுன்றது வந்துட்டு நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம இங்க எடுத்துக்கலாம். முதலில் தலைவியின் ரகசியம் வெளியானால்தான் பின்னர் அவரது உண்மை வெளியாக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளதால் முன்பு இவ்வளவு விளக்கத்தை பார்ப்போம். அதாவது தன்னை அறிந்தால் தலைவனை அறிய முடியுங்கிறது ஞானிகளுடைய கூற்று. ஸோ முதல்ல இவளுடைய விளக்கத்தை பார்ப்போம். மடியால் அடியில் இருந்த மறைமாண்பு. அடி என்பது வயிறு. அவ்வயிற்றிலே கருப்பையிலே ஆளிலை போன்ற பனிக்குட நீர் மட்டத்திலே சிசு வளர்க்கின்றது. அக்கருப்பிண்ட ஆரம்பத்தில் கடவுள் ஜோதி அணு ஒளி பளிச்சிட தந்தை தாய்களின் சத்து பொருட்கள் உள்ளும் புறமும் சார்ந்து உருவாகி வளர்கின்றன. அந்த ஒளி அணுவை நடுவைத்து உருவாகியதே இந்த மனித பிறப்பு வடிவம். உண்மையில் அவ்வொளி அணு தோற்றம் என்ன? அதுதான் எங்கும் என்றும் தோற்றரிதாய் காண்பரிதாய் தெய்வீக மெய்யாற்றல் கொண்டதாய் உள்ள அருட்பெருஞ்சோதி கடவுள் ஒளியின் மிகச்சிறு கூறேயாம். அது எப்போதும் எவ்விடத்தும் வெளிப்படாது, ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கின்ற பேரொளின் சிறு துணுக்கே கருப்படைப்பின் போது தான் அங்கு வெளிப்படுகிறது. அதுவரை அங்கு வெளிப்படாமல் இருந்ததுதான். அந்த நொடியில் சரியாக 7/60 7/16 7/60 7/60 பங்கு நேரமாகிய அந்த நேரத்துலதான் கன நேர அளவில் தான் சடார் என்று தோன்றி பிரகாசிக்க தொடங்கியுள்ளதாம். இந்த ரகசியத்தை சொல்றது எங்குமா இருக்கிற ஆண்டவர் தான் தாய் தந்தை சத்து பொருள் சேரும்போது அந்த சத்து பொருள் அந்த க்ஷணத்துல எங்குமாய் இருக்கின்ற ஆண்டவரே அந்த ஆன்ம ஒளியாய் சடார் என்று தோன்றி கருப்பிண்ட வடிவத்தை வந்துட்டு கருவில தோன்றி அந்த பிண்ட வடிவத்தை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ உண்மையிலேயே இந்த பிண்ட வடிவை ஏற்றுக்கொண்டிருப்பது யாருன்னா கடவுள் தான். அந்த கடவுள் ஜோதி அணு கருத்தோற்ற கால முதல் வேண்டுவனையெல்லாம் தருவித்து ஏற்று வளர்ந்ததும் உள்ளிருந்து உதவி கொண்டும் உள்ளதாம். அந்த ஒளியே இப்போதும் எப்போதும் நமக்கு வேண்டுவனையெல்லாம் தந்து வாழ்வித்துக் கொண்டிருப்பதாம். இதுதான் மடியால் வயிற்றில் ஆளிலையடியில் மறைந்து கிடந்த ரகசியத்தின் மாண்பம். இது எவ்வளவு பெரிய ரகசியம்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தனியா ஒண்ணு இருக்கோம், நமக்கு வந்துட்டு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணல, இந்த சூழ்நிலையை கொடுத்துட்டாரு, நமக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு, நம்ம இன்னும் என்னென்னமோ நம்ம யோசிக்கிறோம். இதை செஞ்சுட்டோம், நம்ம இந்த பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, இல்லை நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. அதாவது நாமன்றது நம்ம யாரோ ஒருத்தர் இருக்கோம், கடவுள் எங்கேயோ ஒன்று இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே கடவுள் தான் அந்த ஆண்மனுவாய் இருந்து கருத்தோற்றத்திலே வெளிப்பட்டு பிண்ட வடிவை ஏற்று இன்று நாம் பார்க்கின்ற எதுவுமாய் எவருமாய் விளங்கி கொண்டிருப்பதே ஆண்டவர் தான். அப்படி விளங்கி கொண்டு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் அனுபவத்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதற்காக அப்படி ஏற்றுக்கொண்டிருப்பதும் அவரே தான். பின் எக்காலும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாமல் ஒப்பற்ற பெரிய வாழ்வாகிய அந்த பேரின்ப பெருவாழ்வை என்றென்று ஏற்றுக்கொண்டு இருக்க போறதும் அவர் ஒருத்தரே தான். மற்றபடி வந்துட்டு இதுல வந்துட்டு நாமன்னு சொல்லிக்கிறது நமக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை. ஆனா நம்ம வந்துட்டு அப்படி
அப்படி வெளியாக்கி கொண்டிருப்பது ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவர் எப்போதும் எல்லா உயிர்களுக்கும் சர்வஜீவ தயாபரரா விளங்குறாரு. அண்டமெல்லாம் அவருடைய அருட்கதில பரப்புறாரு. உண்மையிலே இந்த நான் வந்துட்டு அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதுனால நாமும் இந்த நாணை தயவுக்கு பயன்படுத்திக்கணும். அந்த உண்மையை உண்மையே தெரிஞ்சுக்கிறது சக்திசாரமோ, மேற்கொண்டு அதை வெளியிடும் பொருட்டு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக இடையறாத ஜீவதயவு செயலையும் ஜீவதயவு உணர்வையும் ஜீவதயவு எண்ணத்தையும் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகணும். இதுதான் இந்த தலையோட ரகசியம். ஸோ பாருங்க, அப்போ ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு கடவுள் அகமிருந்து தந்துக்கிட்டே இருக்காரு. நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, எப்போதும்னா எப்போதும் எல்லா காலத்திலையும் நமக்கு வேண்டுவனெல்லாம் தந்து வாழ்வித்துக் கொண்டிருப்பதாம். இதுதான் மடியாகிய வயிற்றில் ஆளிலை அடியில் மறைந்து கிடந்த ரகசியத்தின் மாண்பாம். இந்த உண்மைதான் தலைவி ஜீவதேக சம்பந்தப்பட்டிருக்கும் காரணத்தால் முதலில் வெளியிட ஆணை செய்யப்பட்டது. இந்த அளவுக்கு தலைவி ஜீவான்மாவின் ரகசியத்தை வெளியிட்டதும் அவர் தன் கல்லால அடியின் மௌன உபதேச ரகசியத்தை வெளியிடுவதாக வாக்களித்து இருந்தார். ஸோ இப்போ அவர் சொல்ல ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஆளிலேயே இருந்த அந்த ரகசியத்தை சொல்லு, அப்புறம் நான் உணர்த்தின ரகசியத்தை மௌன உபதேசத்தை உன என்னன்றது அவர் பெருமையான சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ தலைவியோட ரகசியத்தை தெரிஞ்சுதான் இப்போ தலைவர் என்ன சொல்றாருங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஆகையால் அதனை அறிவோம். சிறநடு ஆன்ம பீடத்தின் முகப்புறம் கிழக்கு, வலம் தெற்கு, பின்புறம் மேற்கு, இடப்புறம் வடக்காம். சிறநடு ஆன்ம பீடத்தின். ஸோ ஆன்ம பீடம்ன்றது உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலேன்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட், அது கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ முகப்புறம் தான் கிழக்கா இருக்கு, வலம் தெற்கு, பின்புறம் மேற்கு, இடப்புறம் வடக்காம். வளமாகிய தென்புறம் தான் மரணமில்லா நித்யானந்த வாழ்வுக்கு உரியதாய் இருக்கின்றதாம். தட்சிணாமூர்த்தியும் நடராஜரும் தெற்கு நோக்கி இருந்து கொண்டு உண்மையை உணர்த்தியும் ஐந்தில் நடச்செயலால் வாழ்வித்துக் கொண்டும் உள்ளனர்வாம். இதனால் தான் தென்முக கடவுள் சின்முத்திரை பிடித்த கையுடன் இருந்து கொண்டு வாய் திறவாமலே மௌன உபதேசமாய் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய நால்வருக்கு வேத பொருளை உபதேசித்தார் என்பர். ஸோ தெற்கு புறம் தான் மரணமில்லா பெருவாக்கு உரியது. அந்த தெற்கு புறத்தை நோக்கி தான் நடராஜ பெருமான் வந்துட்டு, தட்சிணாமூர்த்தி நடராஜ பெருமான் எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் அங்க பார்த்துட்டு இருந்து கொண்டு உண்மையை உணர்த்தி ஐந்தில் நடனம் செயல்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சின்முத்திரை அதோட உண்மை என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்துட்டு அதோட பெருமை என்னன்னு நமக்கு சொல்றாங்க. இது உண்மை முகுலமேல் பீடத்தை அடைந்து தென்புறம் ஒருமையும் உள்உறக்கமும் கொண்டு நின்றால் அருள் ஜோதி நிலையை கல் ஆள் ஆக உணர்த்த பெறுவோம். அதன் அடியில் தென்முக பெருமானை நினைந்து போட்டு நிற்க சின்முத்திரையோடு அகக்கண்ணுக்கு காட்சியாகும். ஸோ அது முகுல மேல் பீடத்தை அடைந்து தென்புறம் ஒருமையும் உள்ளொருக்கமும் கொண்டு நின்றார். நாம் வந்துட்டு அகத்துல வந்துட்டு ஆன்மமயமா இருப்பதற்கு நம்முடைய உணர்வை வந்துட்டு அகம் நோக்கி செலுத்தணும். அகம் நோக்கி செலுத்தி ஆண்டவர் வந்து சிறநடுவில் தான் இருக்காருன்ற அந்த இடத்துல செலுத்தி நாம் வந்துட்டு ஆண்டவருடைய அருளுக்காக அவ்விடம் இருந்து வேண்டி ஒருமையும் உள்ளுருக்கமும் கொண்டு நின்றார். ஒருமையினா ஆண்டு ஒருத்தர் தான் எதுவுமா இருக்காருங்கிறதுனால நாம் என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஆண்டவரை எவருமா இருக்கிறார், அதன்படி ஒருமையும். அப்படி நாம் தான் எல்லாமா இருக்கோம்னா அதன்படியான உள் உருக்கமும் நமக்கு இருக்கணும். அந்த ஒருமையும் இருக்கணும், அந்த உள் உருக்கம், அந்த ஜீவ தயவு இருக்கணும். தயவுக்கு ஒருமை வர வேண்டும் சுவாமி சொல்லுவாங்க ராமலிங்க சுவாமிகள். ஸோ அந்த உரிமையிலிருந்து ஜீவ தயவையை கொண்டு நின்றால்தான் கல்லாலாக உணர்த்து பெறும். அதன் அடியில் தென்முக பெருமானை நினைந்து போட்டு நிற்க சின்முத்திரையோடு அகக்கண்ணுக்கு காட்சியாகும். சின்முத்திரையின் மெய்ப்பொருள் வலது உள்ளங்கையை மார்பளவு உயர்த்தி விரல்களை சிறுவிரல் முதல் 3 நிமிர்த்தியும் சுட்டு விரலை வளைத்து அதன் நுனியால் பெருவிரல் நடுவை தீண்டி இருக்கலே சின்முத்திரை என்பர்.
சிலர் பெருவிரல் நுனியையும் சுட்டு விரல் நுனியையும் சேர்த்து காட்டுவதாயும் குறிப்பர். இந்த சின்முத்திரையின் சித்தாந்த பொருள் மும்மலத்தை விட்டு பசுபதியோடு ஒன்று நின்றலை குறிப்பர் என்பர். மும்மலம் கழன்ற பின் பதி ஐக்கியத்தில் பசு மறைந்து போவதால் வாழ்வு தடைப்பட்டு ஒழியும். இதுபோல் ஜீவான்ம பரமான்ம ஐக்கியத்தால் ஜீவதேகாதி பிரபஞ்சத்தை துறந்து விடுவதாலும் பிரம்மானுபவம் கொண்டு வாழ முடிகின்றது இல்லை. ஸோ இந்த சின்முத்திரையோட உண்மையெல்லாம் என்னன்னா, நான் சிறநடுவுல ஆண்டவர் இருக்காரு, அந்த ஆண்டவரை நாம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடையிறத நோக்கமா வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்முடைய முயற்சியை கொண்டு அவ்விடம் அடைந்துவிட வேண்டும் என்று ஏதோ ஒரு பயிற்சியோ யோக முறையோ மேற்கொண்டு ஐக்கியப்பட்டா வாழ்வு இல்லை அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சின்முத்தியோட விளக்கம் அது மும்மலம் இல்லாம சுத்த ஆன்ம வண்ணமாய் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா முன்னாளிலே அந்த சின்முத்திரையினுடைய விளக்கம் ஏதோ ஒரு பயிற்சி, ஏதோ ஒரு தவயோக முறைகள், ஏதோ ஒரு தியான வழிகள், எதையோ ஒரு பல்வேறு மார்க்கங்கள், வழிபாடுகள், வந்தனங்கள்லாம் செஞ்சும் கூட நம்முடைய வாழ்வு இழந்துடும். ஸோ மும்மலத்தை விட்டுறணும் அப்படிங்கிறது ஐக்கியப்பட்டுடணும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தத்துல எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போ சுத்த சன்மார்க்க காலம் வந்ததுனால சுத்த சன்மார்க்கத்துக்கு ஏற்ற விளக்கத்தை தொடர்ந்து சுவாமிகள் சொல்றாங்க பாருங்க. மும்முலம் இல்லாமல் இருப்பது என்பது ஐக்கியப்படுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா தொடர்ந்து இதை பார்ப்போம். சுத்த சன்மார்க்க முறைப்படி தயா ஒழுக்கத்துடன் இருந்து சத்விசாரம் செய்து வந்தால், தயா ஒழுக்கத்தோடு இருந்து சுத்த சன்மார்க்க முறைப்படி தயா ஒழுக்கத்துடன் இருந்து சத்விசாரம் செய்து வந்தால் ஒன்றாடம் கடவுள் ஜோதியை நம்மில் நமது என்னும் உயிருணர்வு உடல் எல்லாமாய் விரிந்து உள்ளது என அறிந்து. ஸோ ஒழுக்கத்தோடு விசாரம் செஞ்சானா எல்லாம் உள்ள பரம்பொருள் தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், நம்மளுடைய ஆன்மாவும் உடலாவும் உயிராவும் எல்லாவுமா இருக்கிறது அவர் தான். அந்த ஒளி நடுகிடத்தே கொண்டே அகநிலையை விடாது அணகமாய் தயானையில் சிந்தனையும் சொல்லும் செயலும் வெளிப்பட உள்ளொளி பெருகி பெருகி உணர்வு உயிர் உடல் எல்லாவற்றையும் நிறைந்து கொள்ள இறை அனுபவம் கெடாமலும் அழிவுபடாமலும் நித்தியானந்தத்தோடு வாழலாம். இது எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க. அப்போ நம்ம ஆன்மாவை அடைஞ்சிட்டா மும்மலம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறது அந்நாளிலே ஒன்றாகி ஆண்டவரை வெளிப்படுத்தி கொண்ட உண்மை. இந்நாள் என்ன சொல்றாங்க, நீ தயா ஒழுக்கத்தோடு இருந்து அகமுக நோக்கி அகத்தை நோக்கி உன்னுடைய பார்வையை திருப்பி ஆண்டவருடைய பெருமையை விசாரித்து சத்விசாரத்திலேயே இருந்து இருக்கதான் அவர் உண்மையை உணர்த்துவார். உள்ளது என அறிந்து கொள்ள முடியும். உண்மையாலே அவரே நமக்கு உணர்த்தி அதை அறிஞ்சுக்க முடியும். அந்த அறிவை கொண்டுதான் நாம் ஆன்ம வண்ணமாய் நிற்க முடியும். அந்நிலை நின்றுதான் சிந்தனையை சொல்லும் செயலும் எல்லாமே அண்டமெல்லாம் எல்லா உயிருக்கும் சர்வஜீவதயபரராய் பெருகி உள்ளொளி பெருகி உணர்வு உயிர் உடல் எல்லாம் எல்லாவற்றிலும் நிறைந்து கொள்ள இறை அனுபவம் கெடாமலும் அழிவுபடாமலும் நித்தியானந்தத்தோடு வாழலாம். ஸோ ஆண்டவரே தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவரே தான் இதை செஞ்சு ஆக வேண்டும் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே புரியும். அதுல ஒன்றான கடவுள் ஜோதி தான் எல்லாமா இருக்குன்றது அவர் தான் புரிய வைக்கணும். அந்த அகநிலை என்பது அவரை தான் இருக்காரு. அந்த ஆன்மாவை இருப்பதும் அவர் தான். அந்த ஒளிந்தல் இருக்கணும். அங்கிருந்து நம்ம சிந்தனை சொல்லலாம் தயவு பெருகினாதான் அவருடைய அருள் ஆற்றல் உடல் உயிரில் எல்லாம் பெருகி உள்ளொளி பெருகி நம்மளுடைய உணர்வு உயிர் உடல் எல்லாம் எல்லாத்தையும் நிறைஞ்சிக்கும். அப்படி நிறையப்படும் போதுதான் அனித்தியமானது எல்லாமே நித்தியமாகும். ஏன்னா அருள் நித்தியமானது. அந்த அருளொளி நிறையும் போது எல்லாமே நித்தியமாயிடும். இது அச்சு மாதிரி, இந்த உடல் சாதாரண அச்சு மாதிரி. இந்த அச்சுல உண்மையான ஒளி சேரும்போது தேவ சக்தி பெற்று கொண்டு விரும்பும். அது எப்போ நடக்கும்னா அகம் இருந்து அருள், அந்த கடவுள் ஜோதி ஆன்மாவிலிருந்து அருள் சக்தி, அந்த அருள் அமுதம், அந்த அருள் ஜோதி வெளிப்பட்டு நமக்கு வாழ்வு தரணும். ஸோ இதுதான் மும்மலம் இல்லாம இருக்கிற ஒரு வாழ்வு. ஐக்கியப்படுவது அந்நாளுக்கு உணர்த்தப்பட்டது. சுத்த சன்மார்க்க முறைப்படி மரணமில்லா பெருவாழை ஏற்பது
மும்மலத்தை ஒழித்து ஐக்கியப்படுவது அல்ல, மாறாக கடவுளுடைய அருளாலே தயா ஒளி நிரம்ப திரிதேக சித்தி பேரோடு வாழ்வதுதான், நித்தியமாக்கிக் கொள்வதுதான். ஒன்றாகிய ஆண்டவரேதான் இங்கே நாமாய் வாழ வழிவகை ஏற்படுத்தும்படி நம்மையே நாம் அவர் வண்ணமாய் இருப்பது அறிந்து கொள்வதுதான். அதுக்கேற்றபடி தயவை பெருக்கிக் கொள்வதுதான் இந்த மார்க்கத்தோட பேஸ்மெண்ட். இந்த உண்மையைத்தான் தென்முக கடவுளின் சின்முத்திரை குறிக்கிறது என்று தெரியலாகும். இதுவே தலைவர் இடையறாது உரைக்கின்ற இங்கித விளக்கம். தலைவி தன் உண்மை ரகசியத்தை அடியால் அடியில் பெற்றிருந்த இயற்கை விளக்கத்தை இப்படி காட்டி, தலைவர் வெளியிட்ட ரகசியத்தையும் கண்டு கூடி பேரின்பானுபவத்தை அடைகின்றார் என அறிய வேண்டும். தலைவி இந்த மாதிரி ரகசியத்தை தன் ரகத்தை சொல்ல, தலைவி தன்னுடைய ரகசியத்தை முதல்ல சொன்னதுக்கு அப்புறம் தலைவர் சின்முத்திரோட ரகசியத்தை எல்லாம் சொல்லி உணர்த்தி பேரின்பத்தையும் அடைகின்றார். உயர்ந்த பக்குவப்பட்ட அதிதீவிர பக்குவப்பட்ட ராமலிங்க நாயகி ஆன்மா திருவிருப்பகாச வளர் பெருமான் புலனை மாய்க்கும் சிறுநெறி சென்று பொய்போக வாழ்வில் புக்கழுந்தி சிதை உறுதல் திருவருட் சம்மதம் அன்று இங்கிதம் உருவதற்கு அருட்பொருள் சேர்க்க. நம்ம வந்துட்டு சுத்த சன்மார்க்க முறைப்படி தயாவுக்கு சக்திசாரம் செய்து வர்றதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த உண்மையெல்லாம் உபய ஞானமா இருக்கு. அதை உண்மையாக்கிக் கொள்வதற்கு தயா ஒழுக்கமோ சக்திசாரமோ செய்து வருவோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.